ஹாய், இன்னைக்கு நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒரு ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அந்த பேப்பரை வந்து ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணிக்கிட்டு ஒரு கேன்வாஸ் போர்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவுட்லைன் வந்து எது மாதிரினா, இந்த ஸ்கேரி நைட் பெயிண்டிங் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வந்து ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெனில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போது அவுட்லைன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நாம் வந்து டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பரை வந்து கிழிச்சு குட்டி குட்டி பீசஸாக ஆக்கி அதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம என்னெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோன்னா, டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம், பெயிண்ட் கொஞ்சம், ஃபெவிகால் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் வாட்டர், இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஏரியாவில் வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனேவே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த வேவ் மாதிரி ஒரு ஏரியா வருது இல்லை, அங்கே தான் வந்து நான் லைட் ப்ளூ கலர் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் வந்து அதோட பேக்ரவுண்டில் அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியாமல். ஸோ பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணோம்ல, அதனால் அதை எடுத்துகிட்டு இந்த வேவ் மாதிரி இருக்கிற அவுட்லைனில் வந்து நான் அந்த ப்ளூவை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அழகாக டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ப்ராசஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு ஒரு கலர் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வென் டைப் அவுட்லைன் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து ப்ளூ கலர் போட்டுக்கலாம், லைட் ப்ளூ கலர். கீழேயும் அந்த வேவ் மாதிரி வரைஞ்சிருக்கல, அங்கேயும் வந்து லைட் ப்ளூ கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே ரவுண்டாக கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன், அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து ஆரஞ்சு கலரும், அவுட்லைனுக்கு வந்து கொஞ்சம் எல்லோ கலரும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ்க்குமே அதே மாதிரி தான். டிஷ்யூ பேப்பர், கொஞ்சம் ஃபெவிகால், கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் பெயிண்ட், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் எல்லாத்துக்குமே அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ட்வீசர் வச்சு தான் நான் வந்து அதை இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். பண்ணி முடிச்சோடனே சீரியஸ்லி இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வேற லெவலில் இருக்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இப்போ இந்த சன் மாதிரி இருக்கிறதுக்குலாம் எல்லோ கலர் உள்ள ஆரஞ்சு கலர் கொடுத்து முடிச்சாச்சு. பேக்ரவுண்டுக்கு வந்து ஃபுல்லாக இங்க் ப்ளூ கலர் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த இங்க் ப்ளூ கொடுத்தோடனே ரொம்ப வைப்ரண்ட்டாக நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஒரு சின்ன ஏரியா கூட விடாமல் கொஞ்சமாக நம்ம வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டு வரணும் டிஷ்யூவை. இது யாரை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் அவுட்லைன் போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் நம்மளுக்கு தேவை. அது இருந்ததுன்னா இது சூப்பராக இதோட அவுட்கம் வந்துடும். இப்போது பேக்ரவுண்டுக்கு ப்ளூ வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. கீழே ஒரே ஒரு சின்ன வேவி டைப் ஏரியா இருக்குது, அங்கேயும் வந்து நம்ம இங்க் ப்ளூ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறது இந்த மவுண்டன் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த கேசல் மாதிரி, அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பிளாக் தான் கொடுக்கணும். நீங்கள் இதை கொடுத்துட்டு இருக்கும்போது சைடில் வந்து கொஞ்சம் ஸ்மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுனால அதோட கலர் வந்து கொஞ்சம் சைடில் ஸ்மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அது காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கலரை நம்ம கொடுத்தோம், ஸ்மர்ஜ் ஆனதை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஃபைனலாக வந்து இந்த க்ரீன் வேவ்க்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது முடிஞ்சதுக்கப்புறமா இதோட ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வேறு என்ன மாதிரி ஆர்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you on next video. Bye.